ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெசன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேவ், ஹேஸ் அண்ட் ஹேட் யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஹேவ், ஹேஸ் வந்து நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும், ஹேட் வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இப்போ ஹேவ்னா என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு பொருள் வந்து இருக்குது, ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது, அதை வந்துட்டு ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லணும். இல்லை ஒரு பொருள் வந்துட்டு இருந்துச்சு, நம்ம பாஸ்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஹேட் யூஸ் பண்ணி வந்துட்டு சொல்லணும். ஓகே, இப்போ ஹேவ் வந்து எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஐ, யூ, தே, வி, அதாவது நான், நீ ஆர் நீங்கள், தேனா அவர்கள், வீணா நாங்கள், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஹேவ் வந்து யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஹேஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஈ, ஷீ, இட். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. அதுக்கு வந்துட்டு இட் வந்தாலே நம்ம ஹேஸ் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹேட் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணோன்னா பாஸ்டில் எது வந்தாலும் ஐ, தே, யூ, வி, ஷீ, இட்டு எது வந்தாலும் நம்ம ஹேடை யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஹேவ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ஹாவ் அ பென். என்கிட்ட ஒரு பேனா இருக்குது, அதாவது சப்ஜெக்டில் ஹேவ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு நீல முடி இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்துட்டு சொல்கிறது? யூ ஹாவ் லாங் ஹேர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்துட்டு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி வந்துட்டு சொல்கிறது? வி ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு அழகான வீடு இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து சொல்லலாம்? தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹோம். இப்படி தான் நம்ம வந்துட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். have also used in plural nouns. Example, ராம் மற்றும் ஜோவிடம் கார் உள்ளது. ராம் அண்ட் ஜோ have a car. அனு மற்றும் மாலாவிடம் அழகான உடைகள் உள்ளது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? அனு அண்ட் மாலா have beautiful dresses. இதை வந்து அதாவது என்னென்னா, ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை குறிப்பிடும்போது நம்ம வந்து ஹேவ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு சொல்லணும். ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணும்போது ஹேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஹேஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவனிடம் புத்தகம் உள்ளது. ஹீ ஹேஸ் அ புக். அவளிடம் ஒரு செல்ல பிராணி உள்ளது. சி ஹேஸ் அ பெட். இதனிடம் அழகான கண்கள் உள்ளது. இட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ஐஸ். ஹேட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். என்னிடம் ஒரு அழகான நாய் இருந்தது. அதாவது பாஸ்டில் ஒரு விஷயம் வந்துட்டு என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அதை நம்ம எப்படி வந்து சொல்லுவோம்? ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் டாக். அவர்களுக்கு ஒரு பங்களா இருந்தது. தே ஹேட் அ பங்களா. எங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது. வி ஹேட் அ பிக் ஹவுஸ். அவருக்கு டெல்லியில் வேலை இருந்தது. ஹி ஹேட் அ ஜாப் இன் டெல்லி. இப்போ எப்படி நம்மள்ட்ட ஒரு விஷயம் இருக்குங்கிறத வந்துட்டு ஹேவ் யூஸ் பண்ணி சொன்னோமோ, இப்போ ஒரு விஷயம் நம்மள்ட்ட இல்லைன்னா அதை வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா வந்து டோன்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா டஸ்ன்ட், அதாவது டஸ் நாட் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணோம். டோன்ட்னா டூ நாட், அதுதான் வந்துட்டு டோன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டோன்ட் ஆர் டசின்ட் ப்ளஸ் ஹேவ் ஃபார்ம் வந்து ஹேவ் வெர்ப் வந்து இருக்கணும். ஐ டோன்ட் ஹாவ் அ கார். என்னிடம் கார் இல்லை. ஷி டசின்ட் ஹாவ் அ கார். அவளிடம் கார் இல்லை. அதாவது இதுக்கு வந்து ஷீ டசின்ட் ஹேஸ் அ கார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் இல்லைங்கிறத ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஹேவ் வெர்ப் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹை, யூ, தே, வி வந்துச்சுன்னா நம்ம டூ யூஸ் பண்ணி கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். ஹீ, சி, இட் வந்துச்சுன்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணி கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்களிடம் ஒரு பேனா இருக்கிறதா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி வந்துட்டு கேட்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
உங்களிடம் ஒரு பேனா இருக்கிறதா? Do you have a pen? அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதே வந்துட்டு அவரிடம் கார் உள்ளதா? Does he has a car? அவர்களுக்கு வீடு இருக்கிறதா? Do they have home? அவளிடம் புத்தகம் இருக்கிறதா? Does she has a book? அப்படின்னு நம்ம வந்துட்டு கொஸ்டினாக வந்துட்டு கேட்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே லெசன் வந்து ஓவர். நீங்கள் இதே மாதிரி சென்டென்ஸ் வந்துட்டு ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபார்மேஷன் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது வரும். ஓகே.